வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நம்ம பிசிய எப்படி வந்து பிஎல்சியா யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். ஸோ, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து நம்ம இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், அ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து எப்படி வந்து பிஎல்சிய ஸ்டார்ட் பண்றது, ஸ்டாப் பண்றது, நம்ம கம்யூனிகேஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ, பேசிக் ப்ரோகிராம் இன்னைக்கு ஜஸ்ட் பேசிக் அரித்மெட்டிக் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அத டிப்ளாய் பண்ண போறோம் பிஎல்சில. ஓகேவா? ஸோ, அதனால சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நியூ ப்ராஜெக்ட், ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் உங்களுக்கு வேணுங்கிற நேம் குடுத்துக்கலாம். குடுத்துட்டு, எந்த லொகேஷன்ல சேவ் பண்ணணுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, ஓகே குடுத்துக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு பாப்பப் வருது. ஸோ, இதுல வந்து என்னன்னா, எந்த பிஎல்சி மாடல், அதாவது எந்த மாடல் நம்ம செலக்ட் பண்ணணுங்கிறத சூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க வந்து சிஸ்டம் ட்ரேக்கு போயிட்டு, அபோட் அந்த கோட்ஸிஸ் பிஎல்சின்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? அதுல அபோட் போனீங்கன்னா, இந்த நேமும், இதுல செலக்ட் பண்ற நேமும் சேமா இருக்கணும். ஓகேவா? ஸோ, நம்ம இப்போ ஆ கோர்சஸ் கண்ட்ரோல் வின் வெர்ஷன் 3 வந்து செலக்ட் பண்ணிட்டு, பிஎல்சி ப்ரோக்ராம் வந்து லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே குடுத்துக்கிட்டேன். ஸோ, இப்போ டிவைஸ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ கேட்வே செட்டிங்ஸ் வரும். ஸோ, அதில ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு என்டர் குடுக்கணும். ஸோ, நமக்கு வந்து இன்னுமே நம்ம கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஏன்னா, ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எந்த டிவைஸும் ரன்னிங்ல இல்லன்னு சொல்லுது. ஏன்னா, நம்ம இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. ஹிஸ்ட்ரியில வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஸ்டார்ட் பிஎல்சி குடுத்தா ஸ்டார்ட் ஆயிடும். நவ் இப்போ போயிட்டு நீங்க வந்து குடுத்தீங்கன்னா, இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது. யூசர் நேம், பாஸ்வேர்ட் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது கிரியேட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட மறக்காம ஞாபகமா வச்சுக்கோங்க. இல்ல எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, அத தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ, இப்போ நான் ராங் பாஸ்வேர்ட் போட்டேன்னா லாகின் பண்ண முடியல. ஸோ, இப்போ கரெக்ட்டான யூசர் நேம், பாஸ்வேர்ட் போடுறேன். என்னால லாகின் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ, இப்போ பிஎல்சியோட கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. நம்ம டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் வந்து பிஎல்சி கூட கம்யூனிகேட் ஆகுது இப்போ. ஸோ, நம்ம புதுசா ஒரு ப்ரோகிராம் போடலாம் இப்போ. ஸோ, பிஎல்சி பிஆர்ஜி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு, அம் அ வேரியபிள்ஸ் ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம். நான் ஒரு 2 வேரியபிள் இன்புட் வேரியபிள், அதாவது நான் லோக்கல் வேரியபிளா கிரியேட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஜஸ்ட் பேசிக் ப்ரோகிராம் தானே. ஸோ, ஏ, பி அண்ட் எக்ஸ் 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இன்டிஜர் டேட்டா டைப்ல கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இத 2த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 2 வேரியபிள் ஆட் பண்ணிட்டு, ஸோ 3வது வேரியபிள ஜஸ்ட் ஸ்டோர் பண்றேன். ஸோ, எக்ஸ் ஈக்குவல் டூ ஏ பிளஸ் பி அப்படி போட்டு, இத டவுன்லோட் பண்ணலாம் நம்ம. இத டவுன்லோட் பண்ணிட்டு, ஸோ வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ, லாகின் பண்றேன். மேல ஆன்லைன் ஆப்ஷன்ல லாகின் போனா லாகின் ஆகும். ஆக்சுவலா இப்போ வந்து லாகின் ஆகல. ஏன்னா நான் வந்து ஐய எரர் இருக்கு ப்ராஜெக்ட்ல. என்ன எரர் அப்படிங்கிறத கீழ வந்து நீங்க அவுட்புட் விண்டோல பார்க்கலாம். ஜஸ்ட் இங்க செமிகோலன் வந்து ஒண்ணு மிஸ் பண்ணியிருக்கேன். வேரியபிள் டிக்ளரேஷன் பார்ட்ல. ஓகேவா? திரும்பி நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா, எரர் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாம். இப்ப எல்லாமே 0 வார்னிங், 0 எரர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ, இப்ப நான் வந்து டவுன்லோட் பண்றேன். ஸோ, ப்ரோகிராம் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஆனா பிஎல்சி இன்னும் ரன்ல இல்ல. ஸோ, அந்த ஸ்டேட்ட எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, மேல வந்து ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அ அத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் வந்து ரன்னுன்னு மாறிடுச்சு. இப்போ பிஎல்சி வந்து ரன் ஆயிட்டே இருக்கு. வேல்யூஸ் வந்து ஃபோர்ஸ் பண்றேன். ஏ அண்ட் பி வேரியபிள்ல ஃபோர்ஸ் பண்ணிட்டு, டீபக்ல போயிட்டு ரைட் வேல்யூஸ கிளிக் பண்ணும். ஸோ, அது வந்து வேல்யூ ஃபோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வேல்யூ அப்டேட் ஆயிடுச்சு. 2ம் ஆட் ஆயிட்டு 10ன்னு வந்துடுச்சு. நான் இப்போ வந்து திரும்பி ஏவோட வேல்யூ சேஞ்ச் பண்றேன். ஃபோர்ஸ் பண்றேன். கண்ட்ரோல் F7 கூட நீங்க பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ, சேஞ்ச் ஆகுது. நமக்கு இப்போ பிஎல்சி நம்மளோட லேப்டாப்பே வந்து நம்ம பிஎல்சியா கன்வெர்ட் பண்ணிட்டு, நமக்கான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணத டைரக்ட்டா டிப்ளாய் பண்ணிட்டு செக் பண்றோம். ஸோ, தனியா எதுவும் எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் பிஎல்சி எதுவும் யூஸ் பண்ணல. இன்னொரு வேரியபிள் நம்ம வந்து இப்போ ஒய்ன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து சப்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஏ ஏ + பி வந்து எக்ஸ்ல ஸ்டோர் பண்றேன். ஏ - பி வந்து ஒய்ல ஸ்டோர் பண்றேன். எரர் எதுவும் இல்ல. லாகின் பண்றேன். ஜஸ்ட்டு இப்ப நீங்க பார்க்கலாம். ஸோ, எக்ஸ்ல வந்து அடிஷனோட அவுட்புட்டும், ஒய்ல வந்து சப்ட்ராக்ட் பண்ணி வர அவுட்புட்டும் ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஸோ, வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி கூட நம்ம பார்த்தாலும், இது வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ யாரும் பார்க்கலன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுக்குறேன். ஆ கோர்சஸ் எப்படி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணது, இன்ஸ்டாலேஷன் பண்றது எல்லாமே அதுல இருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ, ஒரு டாபிக்கா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றேன். நீங்க அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க் யூ ஸோ மச் கைஸ்.